இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். புலம்பல் புஸ்தகம், புலம்பல் 3வது அதிகாரம் 22 25 வரை நாம் வாசிக்கலாம். பக்கம் 955. It is of the Lord mercy that we are not consumed, because his compassion fail not. They are new every morning. Great is their faithfulness. The Lord is my portion, saith my soul. Therefore will I hope in him. The Lord is good unto them that wait for him, to the soul that seek him. 955. 3வது அதிகாரம் 22 25 வரை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேசும்படியாய், இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவை, இப்பொழுது வாசிக்க கேட்ட ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க பேசுங்க. உடைய வார்த்தை கர்த்தாவே ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலை தோறும் புதிதானவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த பூமியிலே வாழ்வது கர்த்தருடைய கிருபைதான். இந்த வருஷத்துல எப்படிப்பட்ட சோதனைகள் வந்திருக்கும். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக எதோ செஞ்சிருப்பாங்க, சதி செஞ்சிருப்பாங்க. குடும்பத்தை ஒன்றுமில்லாம ஆக்கணுமே பாருங்க, அப்படிலாம் வந்தாங்க. பிசாசு உண்மையாக சதி வைத்தது உண்மைதான். ஆனா அந்த கண்ணியிலிருந்து வந்து விழாதபடிக்கு நம்மளை பாதுகாத்தாரே, அதெல்லாம் என்னதுதான்? அவருடைய கிருபை தான், அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ முடியாது. அவர் ஒவ்வொரு கர்த்தருடைய தயவு, அவருடைய கிருபை என்பது அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் அவருடைய கிருபை. பாருங்க, அப்படி கர்த்தர் எல்லா தீமையிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்தாரே. அவர் நல்லவராயிருக்கிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க நித்தமும் தேவனை நீங்க தேடும் போது அவர் நல்லவராயிருப்பார். ஆகவே கர்த்தரை நீங்க தேடலைன்னா வந்துட்டு நம்ம கர்த்தரை குறை சொல்ல முடியாது. நம்ம கர்த்தரை நித்தமும் தேடும் போது, ஆண்டவரை தேடுற உடைய சமூகத்தை நாடி நான் வருகிறேன், உடைய ஆலயத்துக்கு நான் போறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஏன் என் ஜீவியத்தில் நன்மை இல்லை நீங்க சொல்ல முடியாது. நீங்க உண்மையாக தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. இந்த பூமியில அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல நன்மைகள் உண்டாகும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது புது
கிருபையை தந்து வழி நடத்துகிறார். நம்ம அந்த அதிகாலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புது புது கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். நேற்று இருந்த கிருபை அது ஒரு மாதிரி, இப்போ உங்களுக்கு புது கிருபையை தருகிறார். ஒரு புது மாற்றத்தை உங்களுக்கு ஜீவியத்தில் கொண்டு வந்து நன்மை செய்து தேவனுடைய கிருபை நம்மை வழி நடத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் கர்த்தர் என் பங்கு என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த வேலையிலும் கூட நாம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் பங்கு. அப்ப அவர்தான் நம்ம பங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய கிருபை இருந்தா தான் நம்ம பூமியிலே நாம் வாழ முடியும். ஆகவே நம் ஜீவனோடு நிற்பதும் அவருடைய சமூகத்தில் இருப்பதும் கூட அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நீர் என்ன பங்கு ஆண்டவரே, எதுல பங்கு கிடைக்குதோ இல்லையோ நீங்க எனக்கு பங்கா இருங்க. இந்த இடத்துல தான் பார்க்கிறோம், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஒவ்வொருவரும் நாம் சொல்லணும், இந்த ஆத்துமா, ஆண்டவர் நீரே என் பங்கு, நீர்தான் என் பங்கு, நீர்தான் என் பங்கு. இந்த பூமியில எல்லாம் நான் பார்க்கறது எல்லாம் அழிந்து போயிடும். காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகவே நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் இந்த ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் பங்குப்பா. என் கூட யார் வராங்களோ இல்லையோ, யார் என்னை கைவிட்டாலும் சரி, நீ ஒருவர் கைவிடாத தேவன். நீங்க எனக்கு வாக்கு பண்ணிருக்கீங்க, நீங்க கடைசி வரைக்கும் என்னோடு வாங்க என்று நான் ஒவ்வொருவரும் சொல்லணும். ஏன்னா நீங்க பிள்ளைகளையும் யாரையும் நம்பிடக்கூடாது. யாருக்குமே கேரண்டி கிடையாது. கணவனையோ மனைவியோ கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வருகிற தேவன், நம்ம அழைத்த தேவன், அவர் தான் வருவார். அவன் கடைசி வரைக்கும் வரலையே, மனம் உடைஞ்சு போயிடுவான். அதனால தான் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் அவர் தான் வருவார். அவர் தான் நம்மை அழைத்தார், அவர் தான் நம்மளை விடுவித்தார். நித்தமும் அவருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை, இயேசு கிறிஸ்துவை கெட்டியாக ஒவ்வொருவரும் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் கெட்டவர்னு சொல்ல முடியாது. அவரை நாம் தேடுகிறவர் அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் நன்மை செய்கிற தேவன், நம்மை ஆறுதலின் தேவன், நம்மளை தேற்றுகிற தேவன். சமாதானம் இல்லாமல் மன உடைஞ்சி இருக்கிற இடங்கள்ல அவர்தான் வசனத்தை கொண்டு தேற்றுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கலங்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன், முடிவு வரையும் தான் உன்னை நடத்துவேன், எதையும் குறித்து நீ சிந்திக்க வேண்டாம், நான் பெரிய தேவன், உனக்குள்ள இருந்து உன்னை ஜெயமாய் நடத்துவேன் என்று ஆண்டவர், இந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடுறோமே, தேடும் போது ஒருபோதும் ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தர் என் பங்கு என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். கர்த்தரை தேடுகிற ஆத்மாவுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையால் நாம் ஜீவிக்கிறோம் என் ஜனமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் நம்மளை தாங்கி நடத்துகிறது. கிருபை என்றால் என்ன சொல்லுங்க? கிருபை என்றால் என்ன? இரக்கம், அடுத்து தயவு, மூன்றாவது தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் உண்மையான கிருபை. ஆகவே நம்ம சொல்லி பார்த்துருக்கோம், கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ, இதுலேருந்து திருந்த மாட்டுதே, நீங்கள் என்னதான் கையை ஊண்டி கரணை வந்தாலும் ஒன்றுமே முடியலை, என்னால் முடியல ஆண்டவரே, அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் நம்மளால் எது முடியலையோ அதெல்லாம் தேவனால் எல்லாம் கூடும் முடியும். அதுதான் ஒரு மனிதனை, மோசமான இருக்கிற மனிதனை தகுதிப்படுத்துவது தான் கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருச்சபையில் கூட அப்படி ஒரு ஊழியக்காரர் சொல்லுவதே பார்த்தோம். ஐயோ, சபைக்கு வர்றதுக்கெல்லாம் போகிற குடி பழக்கம், குடிகாரம், போயலை, மற்றபடி என்னது எல்லாம் கெட்ட பழக்கம், விபச்சாரத்தின் ஆவி,
ஆண்கள் பெண்களும் அத்தனையும் மோசம், ஐயோ அதெல்லாம் என் உயிரை வாங்குதுங்க. அப்பதான் இந்த வார்த்தை என்கிட்டையும் ஒரு பாஸ்டர் சொன்னார். நான் சொன்னது இன்னொரு சாட்சி. இப்ப என்கிட்டையும் ஒருத்தர் சொன்னார். சொல்லும் போது தான் அதுக்கு தானப்பா ஆண்டவர் நம்மளை அழைச்சி தேவ சமூகத்துல இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. நல்லவர்களான பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தா. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி சத்தியத்தை சொல்லி பக்குவப்படுத்தி நல்ல நிலையாக நிறுத்துவது தானே, அதுதானே ஒரு அதிசயம். அவங்க சரியில்லை, அவங்க வரக்கூடாது. அவங்க வந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆலயத்துக்கு வரமாட்டேன். ஒன்று அந்த குடும்பம் நின்றா நான் வருவேன். ரசிக்கப்பட்டவங்க ஒரு சிலர் சொல்லுவதை நான் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த போதகர் உடைஞ்சு போயிட்டு ஐயோ சண்டை, பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியலையே, அவ்வளோ கெட்ட வழக்கம் இருக்குது, அது என்னையை மேற்கொண்டுருச்சுன்னா அந்த சிந்தையில் வரலாமா, அவருக்கு கவலை பாருங்க. அதனால தலையில் தொட்டு கூட ஜெபம் பண்ண மாட்டார். அப்படி இருந்த அந்த ஒரு ஊழியம் செய்கிற மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நம்ம ஊழியத்தை கொடுத்துருக்கார். குடிகாரங்க மற்றபடி மோசமாக இருக்கிறவங்க நம்ம வீட்டால் யாரும் ஒன்றும் செய்யாம முடியல சொல்றவங்களை நீங்க ஆலயத்துக்கு கூட்டுவாங்க, நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா அது உறுதியா கேரண்டி கொடுக்கலாம். என் கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லமை உள்ளவர். நம்ம பரிந்து பேசும்போது, செபத்தின் மூலமா கர்த்தரோடு பேசும்போது கர்த்தருடைய பெரிதான வல்லமை அவங்களை தொடும். ஒரு மாற்றங்களை கர்த்தர் தருவார். ஆகவே திருசபை என்பது அதுதான். எல்லா ஜனங்களும் வருவாங்க. நல்லவர்களுக்கு திருசபை கிடையாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். ஆகவே அவங்கள ஒரு காலத்தில் நம்மளும் அப்படிதான் இருந்தோம். அப்படிப்பட்டவங்களை இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியிலே கொண்டு வரணும். அவங்க நல்லபடியாக நிறுத்தணும். அந்த குடும்பம் மனமகிழ்ச்சியுடன் சமாதானத்துடன் வாழ வேண்டும். அதுக்கு தான் திருசபைக்கு வருகிறோம். நம் பிள்ளைகள் ஆலயத்தை தேவ சமூகத்தை தேட மாட்டுது. இந்த கவலையெல்லாம் இருக்கும். நீங்க பரிந்து பேசணும். தொடர்ந்து நீங்க ஆலயத்துக்கு வரும்போது எல்லாரும் தான் வருவாங்க. நம்ம வேண்டாத ஆளு, நம்ம பிடிக்காம இருக்க அவங்களாம் வரத்தான் செய்வாங்க. ஆலயம் என்பது பொதுவானது. பொது ஜனங்கள் எல்லாரும் வருவாங்க நன்மையை பெறும்படியாக. எதில் விடுதலை இல்லையோ விடுவிக்கப்படும் முடியாது. இயேசுவை நாமத்தை நம்பி வராங்க, கர்த்தரை நம்பி வராங்க. அவங்களை நம்ம ஆதரிக்கணும். ஆதரிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கிருபை என்பது தயவு, இரக்கம், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது தான். பாருங்க, நம்ம ஊழியர்கள் எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். ஐயோ இந்த ஜெபத்து மூலம் ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர் பார்ப்பார். நான் கர்த்தரே இறங்கி வருவார். தேவனே இறங்கி அதனாலதான் ஆராதனை பகுதியில் தேவ சத்தத்தை கேட்கணும். அன்னைக்கு வேண்டிக் கொண்டே இருக்கணும். கர்த்தரை தரிசிக்கணும். கர்த்தருடைய வல்லமை டப்புன்னு ஒரு ஒலி பட்டா போதும், இந்த ஜீவியம் ஜீவியத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஆகவே நம்ம ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னீங்களே, அப்படியே நம்ம வசனத்தை கொண்டு கேட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டேன், நம்ம பண்றது ஜெபம் பண்றதை விட்டுறக்கூடாது. நம்ம பண்ண வேண்டிய ஜெபத்தின் மூலமா தேவனோடு பேசிக்கிட்டு இருக்கிறத நிறுத்தவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரே என்ன நம்ம பிள்ளை விட மாட்டுதே சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு ரேஸ் அப்படியே ஒரு நோக்கி பார்த்துட்டா போதும், அவர் ஒளியா இருக்கிறார், ஜீவ ஒளியா இருக்கிறார். இந்த ஒளி மேல பட்ட உடனே போதும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஆகவே தகுதி இல்லாதவனை எப்படிப்பட்ட மனிதனையும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்ய மெய்யான ஒளியாயிருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு மாற்றங்களை குடும்பங்களிலும் அவர் தருகிறார். குடும்பங்களில் சமாதான கேடு இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், மற்றும் நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் இருக்கலாம். யாரும் நம்ம மதிக்காம இருக்கலாம், யாரும் நம்ம கனம் பண்ணாம இருக்கலாம், எல்லாரும் நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில நாம் இருக்கலாம். ஆனா ஒருவர் நம் மத்தியிலே இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என் ஜனமே. ஆகவே நாம் இந்த சோர்வு வரும்போது, இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்போது நாம் என்னதான் செய்யணுமா? ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். நம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். குடும்பத்தில் இருக்கிற எதில் விடுதலை இல்லையோ இந்த மனிதனை தகுதிப்படுத்துகிறார். கிருபை, அது கிருபை பாருங்க. கிருபை என்பது தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது தான். அப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் போது தான் கிருபை பெருகும் என்று
நாம் பார்க்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகுமா? கிருபை பெருகும். நம்ம ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்த பாருங்க கிருபை பெருகும். அந்த கிருபை பெருகுனா மகிமை அந்த இடத்துல இறங்கி, இந்த தகுதி இல்லாத எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் அவருடைய வார்த்தை தொட்டு தேவன் தகுதிப்படுத்துகிறார். தகுதிப்படுத்துவது கர்த்தருடைய காரணம். நம்ம பரிந்து பேசுவது மட்டும்தான் நம்முடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே கரங்களை தட்டி உற்சாகத்துடன் மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. அல்லேலூயா. நாம் இருதயமெல்லாம் உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில், ஐயோ என்னை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, கெட்டினவரும் புரிந்துகொள்ள, மற்ற விசுவாசிகளும் ஊழியர்களும் என் இருதயத்தை புரிந்து கொள்ளலையே, நான் என்ன செய்வேன்? இந்த மனவேதனையை உடைக்கப்பட்ட அந்த நிலையில நாம் காணப்படலாம். ஆனால் ஒருவர் நம்மளை தேற்றுகிறார். உடைக்கப்பட்ட நேரத்தெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை எது? நான் உன்னோடு இருக்கிறேன், கிருபையாகிய தேவன் உனக்குள்ள இருக்கிற, நீ பயப்படாத கலங்காத, பயப்படாத கலங்காத. வசனத்தை கொண்டு நம்ம நடத்தினாரே. உடைக்கப்பட்ட இந்த நேரத்தில் யார் வருவா? மனுஷர் யாரும் வர மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் ஒருவரே இந்த உடைக்கப்பட்ட நேரத்தில் உண்மையாக நம் சூழ்நிலையை அறிந்து நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய கிருபை அந்த உடைக்கப்பட்ட நேரத்தில், கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி வழி நடத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரத்தெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்ட தேவ கிருபை, இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எனக்கு சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. அல்லேலூயா. பாருங்க, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம், ஒரு சில நேரங்களில் ஊழியர்களுக்கும் எனக்கும் அதிக சோர்வு வரும். என்ன ஆண்டவரே, வருஷம் முடிய போகுது, அது 1-2 தான் வருது, ஃபுல்லாக நீங்கள் அதிசயத்தை காண செய்யுங்கப்பா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும், அநேகர் சாட்சி எழும்பணும், ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறி ஆண்டவரை சந்தோஷமாக சமாதானமாக என் பிள்ளைங்க இருக்கணுமாப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க சொல்லிட்டு நான் வேண்டிக் கொண்டேன். என் மேலே விழுந்த கடமை. அப்போ அது தாமதமாகும் போது எனக்குள்ள ஒரு சோர்வு வருது. ஆண்டவரே என்னை திடப்படுத்துங்கப்பா. இப்படி கவலைப்படும் போது வசனம் கூட இப்படி இருக்கு. ஊழியர்கள் பார்த்து பரிதாபப்படுவாராம் கர்த்தர். நம்முடைய தேவன் பரிதாபப்படுகிற தேவன். அப்போ நம்ம கவலைப்படும் போது பாருங்க, இந்த சோர்வான நேரத்திலும் கூட இருமகனை நான் நிறைவேற்றுகிறேன். ஆமாம், அவருடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டோம் பாருங்க, வந்துட்டு அவர் அப்போ தாமதமானா கேவலம் அவருக்கு தான். 2வது, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க சொல்லிட்டோம், இது தாமதிச்சா கல்லை தீக்கி தரிசி ஒரு பேர் வந்துடும். ஆண்டவர், இந்த அவமானம் எனக்கு தேவையில்லை, ஊழியத்துக்கு அழைச்சிங்க, உம்முடைய கிருபையினால இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு போறீங்க. ஆண்டவர், ஏதாவது ஒரு சிலருக்கு அதிசயம் நடக்க, அது வேணாம். முழுமையாக இந்த வருஷ கடைசியில் யாரையும் நீங்கள் வெறுமையாக வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. இந்த மூலிகை ஜபத்தில் ஒவ்வொரு ஜீவியத்தையும் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, ஒரு மாற்றங்களை தாங்கப்பா. நான் இது வரைக்கும் பிள்ளைகளுக்கோ வந்துட்டு வீடு வாசல் இல்லை, ஊழியத்துக்கு வரும்போது இருந்த வீடு வாசல்லாம் விட்டு தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். இப்போ நம்ம எதுக்காக நான் குறித்து கவலைப்பட்டதில் கேட்டதும் இல்லை. ஆண்டவரே, அந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு
பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதிசயத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உண்மை நம்பி வராங்களே, ஒருபோதும் வெறுமையாக நீங்கள் அனுப்ப வேண்டாம், நீங்கள் அதை செய்யுங்க. இது நாள் வரைக்கும் அதை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் நம்ம இந்த சோர்வான நேரத்திலும் கூட நம்மை சூழ்ந்து கொண்ட நான் இருக்கேன், நீ பயப்படாத பயப்படாத. பாருங்க, தேவன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அவர் மாற மாட்டார். மனுஷரு கூட அதை தாரேன் இதை தாரேன் இதை செய்கிறேன்னு சொன்ன மனுஷர் மாறிடலாம். ஆனால் தேவன் மாறுவதற்கு அவர் மனுஷர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. அந்த என்னென்ன பாரலாம், மலையை போல பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாம் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் அவர் மாற்றுகிறார். ஆகவே அந்த மலையை பெரிய பெரிய சொந்தங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போனாலும் விட்டு விலகாத கிருபையாகிய தேவன் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை நித்தமும் வழி நடத்துகிறேன் என்று அவர் இந்த வேளையிலே தேற்றுகிறார். ஆகவே நாம் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத நேரத்தில் இந்த பாதியில் இந்த 2025 வருஷத்தில் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றையிலிருந்து இந்த வழியில நீங்க வந்திருக்கலாம். ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்ம ஒருவர்கிட்ட கை ஏந்தும்படி நம்ம செய்யலை. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். ஆகவே இம்மட்டும் இந்நாள் வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் இனிமேலும் நடத்துவார், முடிவு வரையும் தான் நம்மளை வழி நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் நம்முடைய தேவன். நம்ம பிள்ளை யாரோட கை ஏந்திரக்கூடாதே சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். ஜெபத்து மூலமாக நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அதைத்தான் அவர் விரும்புகிறார். உண்மையாக நம்ம ஜெபத்தில் கேட்கும் போது சின்ன சின்ன காரியம் இருக்கலாம், நம்ம யாரோட தான் நாம் கேட்கணுமா? நம் ஜெபத்தில் கேட்கும் போது கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகவே ஒரு சில தூக்கத்தில் இருக்காங்க, தூங்குறவங்களாம் அலையிலையா போடுவாங்கன்னா தூங்குறவங்க முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க அதான் ஒரே கவனத்தோடு நம் தேவ சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையெல்லாம் நம்மளை உயர்த்தி வச்சாரே, நம்ம தலை குனிஞ்சு நடந்தோம், தேவனை விடுவித்து நம்மளை ரட்சித்து தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். யாருக்கும் நம்ம கடன் படலை. ஆகவே அன்றாடு வேலை செய்து என்ன செய்கிறோம், நாம் உண்மையாக ஜீவிக்கிறோம். கர்த்தர் நம்மளை இது நாள் வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார். நாம் தலை நிமிர்ந்து வீரமா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே தொடர்ந்து நீங்களும் என்ன செய்யணும், ஒருவருக்காக ஒருவர், இங்க மட்டும் இல்லை வீடுகளில் நீங்க என்ன செய்யணுமா, ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கு ஒரு விசுவாசிக்காக ஒரு விசுவாசி ஜபிக்கணும். நாங்கள் ஜபிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒரு ஐக்கியமா இருக்கிறோம். சபை கூடி வர்றதே ஒரு ஐக்கியம். ஒருவருக்காக ஒருவர் நீங்க ஜெபிக்கணும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கடனை வாங்கி வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு அவமானம் பாருங்க, அதெல்லாம் இருப்பாங்க, அநேகரை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ரட்சிக்க விடுவிக்கணும்னா யாரால தான் முடியுமா? தேவனால முடியும். ஒருவருக்காக ஒரு உதவி செய்யலாம், இல்லாட்டி ஜெபத்து மூலமா நம்ம தாங்கலாம். ஒரு அற்புதம் டப்புன்னு நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஜெபம் தேவனுடைய ஜனத்தின் ஆயுதமாய் இருக்கிறது. ஜெபம் ஒருபோதும் தோத்து போகாது. வேற எது தோத்து போனாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஆகவே நம் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரோடு பேசும்போது அந்த மாறாத கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துகிறது. என் ஜனமே, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சோர்வு வரும்போது, கடன் பிரச்சனை இருக்கா, கற்பத்தின் கனி இல்லையா, திருமண காரியம் தாமதமாகுதா, சமாதானம் இல்லையா, இதெல்லாம் நீங்க என்னதான் செய்யணுமா? ஒரே ஒன்று இருக்கு, அதை வச்சு நீங்க வெற்றி பெறலாம், ஜெயம் உண்டாகும். ஜெபமே ஜெயம். பார்க்கிறோம், இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஒன்று ஸ்தோத்திரம் தான், வேற ஒன்று ரகசியம். அதுதான் சோறு வரும்லாம் தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். வாசிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் கூடி நீங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க விடுவிக்கப்படணும். அந்த கற்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். திருமண காரியம் கூடி வராமல் இருக்கே, அவன் கூடி வர வேண்டும். ஆகவே வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கியிருப்பாங்க. கடன் தொல்லையில் இருக்கிற யாவரையும் விடுவிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு ரகசிய ஸ்தோத்திரம். 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். உண்மையாக எல்லாரும் முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணும் போது இந்த ஸ்தோத்திரம் கிருபை பெருகும். கிருபை பெருகி விடுவிக்கப்படும் போது அவங்க சாட்சி சொல்லும். நம்ம பண்ற ஸ்தோத்திரத்துல என் குடும்பத்துல விடுதலை ஆயிடுச்சு, சாட்சியா ஞாயிற்றுக்கிழமை சாட்சியா நிக்கணும். ஆகவே எல்லாரும் 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும், நன்மைகள் பெருகும். ஆகவே நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் சுத்துரம் 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 கிருபை 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 சுத்துரம் 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 பெருகட்டும் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், கிருபை பெருகுவதாக. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் என்று சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெரும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது சொன்னீங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். ஸ்தோத்திரம் 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 சிக்கட்டு பக்கத்துடம் ஸ்தோத்திரம் 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 கிருபை 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார், விடாதே. ஸ்தோத்திரம், தொடர்ந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டு அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுவதாக, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுவதாக, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுவதாக. பக்கத்துடாய் சுத்திரம் சுத்திரம் சுத்திரம். நன்றி 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 ராஜா. அநேகருடைய சூழ்நிலையை நீ மாற்றிக்கொண்டிருக்கிறபடியா நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ சீக்கட்டக துர்ரபக்க துடபட்டக துடமன துர்ரபக்க துடா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Sutram 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 sutram. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் என்று சொன்னார்.
கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முந்தா நாள் ஒரு அம்மாவும் ஒரு வாலிப பையனும் வந்தான் பாருங்க. வந்துட்டு அவன் சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா சொன்னீங்களோ இல்லையோ, ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லி தந்தீங்க பிள்ளைகளுக்கு. எங்கே போனாலும் வீதியில் போனாலும் தெருவில் போனாலும் வீட்டில் போனாலும் என்னதான் சொல்லுதான்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுது, தோத்திரம் சொல்லுது. அது ஒன்று மட்டும் வந்துட்டு நல்ல வேலைக்கு இதை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஒரு சாட்சி, இதுதான் சாட்சி பாருங்க. ஸ்தோத்திரம் நம்ம வாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் நம்ம ஸ்தோத்திரம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபை பெருகும், பலன் நமக்குள்ள உண்டாகும். ஆகவே ஸ்தோத்திரத்தில் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும், நன்மைகள் பெருகும். ஆகவே நம்ம என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் தான். என்ன சொன்னால் ஸ்தோத்திரம். ஏதாவது சத்தம் போட்டாலும் வஞ்சாலும் அதுக்கும் ஒரு ஸ்தோத்திரம் போட்டால் பாருங்க கிருபை பெருகும். அந்த வயிற வசவை தாங்கக்கூடிய ஒரு பலனையும் அவர் தருவார். ஸ்தோத்திரத்தில் பெரிய ஒரு வல்லமை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா, 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். 100 ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ 10 ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதுக்குரிய ஒரு பிரதிபலனை தருவாராம். நீங்கள் ராத்திரி வேலை எழுந்திருக்கும் போது அப்பப்போ வேலை செய்யும் போது கூட 10 ஸ்தோத்திரம் 20 ஸ்தோத்திரம் நம்ம பண்ணும்போது கிருபை பெருகும் என்று நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை துதிக்கிறானோ, ஸ்தோத்தரிக்கிறானோ, ஆராதிக்கிறானோ அவனுக்கு தேவன் கிருபையின் மேல் கிருபையை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். கிருபையும் ஸ்தோத்திரமும் ஒன்றையொன்று இணைந்தவர்களாய் இருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்தரித்து துதித்து கர்த்தரை பாடி ஆராதித்து கிருபையினாலே நாம் பெருக வேண்டும் என்று நாம் இந்த வேளையில நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா கூட இப்படியாக சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்னதான் செய்வேனா? ஸ்தோத்திரிப்பேன். தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும். நான் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நேரம் பாருங்க, இந்த ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்ப ஸ்தோத்திரத்துல அவ்வளவு ஒரு வல்லமை நன்மைகள் இருக்கிறது. நீங்க நல்ல நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, சோதிச்சு கூட பாருங்க. ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க கடன் எல்லாம் நீங்கி போய்விடும். ஆகவே ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்த அவரால் சும்மா இருக்க முடியாது. ஒருத்தர் நீங்க புகழ்ந்து பாருங்க, நல்லா நீங்க அநேக வார்த்தைகளை சொல்லி சொல்லி புகழ்ந்தீங்கன்னா, ஐயோ நீ ஓவரா புகழ்றிய, இந்த இப்படி பாருங்க பொற்காசு மற்றபடி ஏதாவது நம்ம வச்சிருந்தா விலை உயர்ந்ததை கூட இருக்கல, நம்ம புகழ்றாங்களே, நம்மளை அறியாம தூக்கி தந்துருவோம். நம்முடைய தேவன் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல மனுஷரை புகழ்றதை பற்றி இல்லை, கர்த்தரை நாம் புகழும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் இறங்கி வருகிறார். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். மகிமைப்படுத்த உன் குறைகளை நீக்குகிறார். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். ஆகவே நிறைவான தேவன் வந்துட்டா எந்த குறைவும் உங்க குடும்பத்துல காணப்படாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாடலை பாடி துதித்து அவரை நான் புகழ வேண்டும். புகழும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணும் போது கிருபைகள் பெருகும். நாம் ஸ்தோத்திர பலி, ஒவ்வொருவரும் நாம் ஸ்தோத்திர பலி இட வேண்டும். நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகும். முதலாவது ஒன்று, நம்ம ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகும். இரண்டாவது நன்மைகள் பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்துல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடாதவர்களும் நாம் பார்த்திருப்போம். ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை சும்மா உண்மையா தேடாதவர்களும் வீட்டில் ஜீனி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜீனி பக்கத்து வீட்டில் கேட்கவும், கொஞ்சம் எண்ணெய் பெரும்பாலும் தரமாட்டாங்க, சாத்திரம் பார்த்துக்கிட்டு பாருங்க. அப்படி நம்ம பார்க்குறோம், ஜீனி இல்லை, அரிசி இல்லை, கொஞ்சம் கூட நாளைக்கு உனக்கு தாரேன். ஒருபோதும்
இந்த குறைவு உங்கள் வீடுகளில் என்னதான் செய்யக்கூடாதான், காணப்படக்கூடாது. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆவிக்குரிய பகுதியிலும் சரி, உலகத்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். ஆகவே கர்த்தரை உண்மையாக தேடுவர்களுக்கு எந்த குறைவும் வராது. ஆகவே நீங்க ஸ்தோத்தரிக்கும் போது ஒன்று கிருபை பெருகும், இரண்டாவது நன்மைகள் பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் பட்டினிக்கு இருக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. ஆகவே நம் விசுவாசிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். விசுவாசம் இல்லாதவர்களே என்ன செய்கிறார்? விசுவாசத்தை வர்த்திக்க செய்து நானே பெரிய தேவன் என்று நீங்க உணரும்படி கர்த்தர் செய்கிறார். ஆகவே கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒருபோதும் குறைவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை தேடும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது கிருபை நன்மை பெருகும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது ஒரு பக்கம் உங்கள் இருதயம் மகிழும், மறுபக்கம் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இறங்கி அவர் வருகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு அதிகமான கிருபையை பெருகும்படி செய்கிறார். கிருபையின் ஆவியின் வல்லமையை, இந்த ஆவியை, கிருபையின் ஆவியை உங்கள் மேல் நம்மேல் ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். அநேகரை கர்த்தரை துதிக்கும் துதியோடு அவருடைய சமூகத்தில் வருவதில்லை. தேவனை ஸ்தோத்தரித்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு துதிகளை செலுத்தி யாராவது வந்திருக்கீங்களா தேவ சமூகத்துக்கு? அநேகர் இப்படி வருவதை நாம் காண முடியவில்லை. ஆகவே நீங்க வீடுகளுக்கு கிளம்பி வரும் கர்த்தாவே என் சூழ்நிலையை நீ அறிகிற தேவன், எத்தனை நாளைக்கு தான் இப்படிப்பட்ட பாதையிலே நடத்துவீங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லி நாம் ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்தரித்து துதிகளை செலுத்திட்டு நீங்க வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் அப்படி வருகிறது கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையிலும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம் இதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உன் வீட்டில் பாடல் சத்தம், ஸ்தோத்திர சத்தம், துதிகளின் சத்தம் கேட்கிறதா? கேட்டா ஒரு குறைவும் உங்க வீடுகள்ல குறைவுபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வரும்போதும் கூட தேவ சமூகத்துக்கு வரும்போது குறை சொல்லி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் குறை சொல்லிட்டு வராமல் இருக்கிறவர்களையும் பார்க்கிறோம். ஒரு சிலர் முறுமுறுப்போடும் வருகிறார்கள், கசப்போடு வருகிறதை பார்க்கிறோம், புறம் கூறி வருகிறதை பார்க்கிறோம், வாக்குவாதம் பண்ணி வருகிறதை பார்க்கிறோம், ஒரு தேவ பயம் இல்லாமலே தேவ சமூகத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஏழாவது நாம் பார்க்கிறோம், வெறுமையான இருதயத்தோடு உள்ளத்தோடு சபைக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி துதிகளை செலுத்தி பாடி நாம் நிறைவாய் நாம் வர வேண்டும். வரும்போது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறார். ஆகவே ஒரு தீர்மானத்தோடு ஆலயத்துக்கு வரும்போது, அந்த ஸ்தோத்திரங்களை செலுத்தி வரும்போது நாம் இருதயம் பூரம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கிளம்பி வரும்போது ஸ்தோத்திரத்தோடு வரணும். அப்படி இல்லாம புறங்கூறி சொல்லிட்டு தேவ பயம் இல்லாமல் வருவதை தேவன் அருவருக்கிறார். ஆகவே நாம் தேவ பயத்தோடு இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் பாருங்க, தேவனை அறிந்திருந்தும், தேவனை அறிந்திருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்றார். அவங்க என்னதான் செய்யலாம்? அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து என்ன செய்யல? ஸ்தோத்தரிக்கல. மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனா இந்த மகிமை அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஸ்தோத்திரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், முதல் முறையாக ஆர்சி சர்ச்சில் தான் இந்த ஸ்தோத்திரங்களை ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுவாங்களா. இப்போ கடைசியில் பார்த்தா
அநேக சபையில் ஸ்தோத்திரமே சொல்ல வெட்கப்படுறாங்க. ஆரம்பத்தில் ஆர்சி சபையில் தான் ஸ்தோத்திர பலி இடுவாங்களாம் அது ஆரம்பத்தில். அது காலங்கள் போக போக அப்படி இருக்கு. மற்றவங்க பெந்தகோஸ்து சபையில் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஆசீர்வாதத்தை அளிக்கிறோம். ஆக அநேக இடங்களில் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவங்க என்னதான் செய்கிறாங்க? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும், நாவல் ஸ்தோத்திர பலியே இல்லை, ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆகிட்டோம். பாருங்க, ஸ்தோத்திரம். நீங்க வீடுகள் இருந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்றுவார், நல்ல எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் தருவார். நீங்க நினைச்சதுக்கு மேலாகவே அவர் செய்வார். ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்க வெட்கப்படக்கூடாது. வீட்டில் யாரும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனா ஸ்தோத்திரிக்கும் போது தேவனை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. அந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த ஜனம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இந்த ஜனம் என்னதான் தேவனை மகிமைப்படுத்தல, இரண்டாவது என்னதான் செய்யுது? ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், உணர்வே இல்லை. ஒரு சில கிள்ளி பாருங்க, உணர்வே இருக்காது. அப்படிப்பட்ட இருதயம், மனசாட்சி உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. இருளாவே போச்சு, இருட்டா போயிருச்சு, மலிங்கி போயிருச்சு, இருள் அடைந்தது என்று இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். 22, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்னதான் இல்லை? மனதில்லாது இருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவரை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கேடான சிந்தை எந்த குடும்பத்தை கெடுக்கலாம் பாருங்க. இந்த குடும்பத்தை கூட நன்றா நடத்த மாட்டாங்க, ஆனா உள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கு, ஸ்தோத்திரம் இல்லை. ஸ்தோத்திரியாமல் இருந்தா ஆண்டவர் என்னதான் செய்வார்? குறிப்பிட்ட அவர் கரத்துல வச்சுக்கிட்டே இருப்பார். ஐயோ அருவருப்பா இருக்கே, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டுது, என்னை மகிமைப்படுத்த மாட்டுது, என்னை வரவேற்க மாட்டுது. நான் பிசாசு ரெடியா அனுப்பேன், உன்னை ஸ்தோத்திரிக்க மாட்டேங்க தெய்வமே, ஆண்டவரே கொடுங்க கொடுங்க, அது ரெடியா கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் பார்ப்பார். மகிமைப்படுத்தலான்னா என்ன செய்ய? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஒரு சில மாதத்துக்கு, வாரமோ மாதமோ வருஷமோ ஒப்பு கொடுத்துருவார். கேடான சிந்தை, சரி போகும் வழியில் நீ நடத்துன்னு ஆண்டவர் என்ன செய்வார்? ஒப்படைச்சிருவார் பிசாசு கையில். அதை சண்டைகள் வருது. அதனால ஆகவே நீங்க அதிகாலையில் எழுந்து கூட நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். எது நீங்க பண்றீங்களோ இல்லையோ ஸ்தோத்திரம் பண்ண. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நீங்க பேர் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்பதற்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு நன்றிகளை செலுத்தணும், அவரை பாடி நாம் புகழ வேண்டும். அப்படிதான் அவர் கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கும் போது மாற்றங்கள் உண்டாகணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆகவே உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். விசுவாசம் பெருகணும். இன்னொரு விசுவாசிக்காக நீங்க ஜெபிக்கும் போது அங்க அதிசயம் அற்புதம் நடக்கணும். ஆகவே அதுக்கு மேலாக நீங்க என்னதான் செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். காலையில ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்களாம். அந்த வசனத வீடுகள் இருந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பான கிரியைகளை பிசாசு நடப்பிப்பான். கர்த்தருடைய கரத்துல இருந்தா விசுவாசத்திலும் அன்பிலும் வளருவீங்க, மற்றவருக்கு உதவி செய்வீங்க, அன்பா பேசுவீங்க, விசுவாசம் பெருகும். ஆண்டவருக்குள்ள இருக்கிற சுபாவம் நமக்குள்ள வரும். ஸ்தோத்திரம் பண்ணுனா எத்தனை பேர் நம்ம ஸ்தோத்திரம் பலிகளை செலுத்துவேன் என்று இந்த நிமிஷத்திலிருந்து தீர்மானம் பண்ணவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தான், வேற எதுவுமே ரகசியம் அதுதான். நீங்க வீடுகளை போய் செக் பண்ணி பாருங்க, ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அதுக்கு அதே ஸ்தோத்திர பலி கூட இருக்கு. எவ்வளவு? 100, 500, 1000 ஸ்தோத்திர பலியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு புக்கு போட்டு வச்சிருக்காங்க? 1000 ஸ்தோத்திர பலினா கரெக்டா முடிச்சே ஆகணும். அந்த இதுலயாவது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது அதிசயம் நடக்குது. ரகசியம் அதுதான். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண மகிமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற நீங்க ஸ்தோத்திரம். அதனால நீங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது அவர் மகிமைப்படுகிறார். உங்க இருதயத்திலேயே மகிமைப்பட்டு வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாவில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் காணப்பட வேண்டும் என் ஜனமே. அப்பொழுது நமக்கு நன்மைகள் பெருகும், கிருபை பெருகும், அவருடைய தயவு இரக்கம் பெருகும். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லாம் கிருபைகளையும் எண்ணி எண்ணி ஆனந்த களிப்போடும் நாம் அவரை துதித்து கிருபையின் மேல் கிருபை பெற்று பலத்தின் மேல் பலன் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து
தேவ சந்நிதியில் நாம் காணப்பட நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்கும் போது, அவருக்கு நன்றிகளை செலுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த வார்த்தை இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவர் பேசும்போது கிருபையை பற்றி ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். நீங்கள் ஆண்டவரே நீங்கள் ஏற்கனவே பேசிட்டீங்களே, ஆனால் இது நல்ல ஆண்டவர் பாருங்க, வந்து கர்த்தருடைய வார்த்தை கடைசியில் வந்திருக்கிறோம். நம்ம அவரை மகிமைப்படுத்த உங்களை நீ கேட்டுக்கொண்ட அவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, அதெல்லாம் நிறைவேறும்படியாகவே, கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றும்படியாகவே, தேவன் உனக்குள்ள உன் இருதயத்தில் வந்து மகிமைப்படவே வந்து ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நீங்க எண்ணின அத்தனை விண்ணப்பங்களையும் தேவனிடத்தில் நீங்க சொன்ன ஜெபத்தின் மூலமாக சொன்ன அத்தனை விண்ணப்பங்களையும் தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிறார். ஆகவே அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் இந்த கால வேளையில ஒவ்வொரு மேலும் சிக்கட்ட கத்துற பக்கத்துடா ஒவ்வொரு மேலும் புது புது கிருபையினால் அவர் நிறைத்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இந்த கால வேளையில புது புது கிருபையினால் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்தி வந்த வழிகளை எண்ணி அவருக்கு நீ துதிகளை செலுத்து. உன்னை பலத்தின் மேல் பலன் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைய கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். அந்த நன்மை செய்கிற தேவனை நோக்கி இந்த ராத்திரி வேளையில் அவனை நோக்கி நீ பார். அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். என் ஜனமே, சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் வாசிக்கும் போது, சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 1-2 இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. யாரதான் நம்ம ஸ்தோத்தரிக்கணும்? ஸ்தோத்திரி. அதனால தானே யார் போன் பண்ணாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மகிமை தேவனை முன் வைத்து இந்த மகிமை தேவனுக்கு போக வேண்டும். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்ம ஆத்மாவே நான் இருக்கணும். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. பாருங்க, அந்த தாவீது அழகாக சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய முழு உள்ளமே, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழு உள்ளமும் என்னதான் செய்யணுமா? கர்த்தரை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவருடைய பரிசுத்த நாமம் பாருங்க, பரிசுத்த நாமத்தில் நம்ம கூடி இருக்கிறோம். இந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தை நீ ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவன் நமக்கு செய்த முதலாவது உபகாரம் என்ன? உலகான சேற்றில பாவத்துல விழுந்து கிடந்தமே, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசாக இந்த பூமிக்கு தந்தார். அதுதான் முதலாவது நம்ம தூக்கி தேவன் எடுத்தாரே. அவருடைய குமாரனை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே இந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட்டது. இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தாரே. அதுதான் தேவன் நமக்கு செய்த முதலாவது உபகாரம். 2வது குடும்ப காரியம், நன்மை, எத்தனோ நன்மைகள் செய்திருப்பார். அது 2வது தேவன் செய்த மற்ற சின்ன சின்ன பெரிய பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கலாம். நல்ல பாதுகாப்பை தந்து வழி நடத்திருக்கலாம். அதனால் சகல உபகாரங்கள் நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எண்ணி எண்ணி நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே,
ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரம் 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 என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா ஹalleluya நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிக்கப்படும் போது மூழ்கி ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கும் உடன்படிக்கை. இப்ப உடன்படிக்கை பண்ணும்போது நமக்கு தேவ தூதரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்கள் நம்மளோட சேர்ந்து அவங்க என்ன செய்வாங்க? தேவனை துதிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லும் போது நம்மளோட இணைந்து அவங்களும் ஜெபிப்பாங்க. நம்ம தனி ஆளு கிடையாது. நீங்க வீடுகளில் தனியா முழங்கால் படியிட்டோ உட்கார்ந்தோ உங்க சூழ்நிலையை பொருந்து அது இருக்கிறது. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை ஒரு பக்கம் பெருகும், நன்மைகள் பெருகும். உங்களோட சேர்ந்து அவங்க பலனை உங்களுக்கு தருவாங்க. தேவ தூதர் ஆண்டவர் அனுப்புவார். அவங்களும் நம்மளோடு இணைந்து ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்தரித்துக்கிட்டே இருப்பேன். நீங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் இந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திர சத்தம் கேட்கும். சோத்திரம் 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 பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. தேவ தூதர் நம்ம கொடுக்கப்பட்ட தேவ தூதர் எழுப்பி விடுவாங்க. ஆகவே நம்ம பாவக்கரை எல்லாம் நீங்க முற்றிலுமாக ஒரு பரிசுத்தம் உள்ள இரத்த நம்மளை கழுவி சுத்திகரிக்க நம் ஸ்தோத்திரம் தான் ரகசியம். அதுதான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இடத்துல நம்மளுடைய கொடுக்குற பலவீனங்கள் நோய்கள் நீங்கணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். என்னுடைய நோய்களும் காயங்களாலே என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றுக்கு மாற்றித்ததினால் ஸ்தோத்தரிப்பேனான் என்றுக்கு மாற்றித்ததினால் ஸ்தோத்தரிப்பேனான். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். ஆகவே நம்மளை போஷிக்க மாட்டாரா? கர்த்தர் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் தினமும் நம்மளை போஷிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணால் மாத்திரமே. எத்தனை பேர் நீங்க சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்க? யாராகிலும் ஒரு உதவி செய்யும் போது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். உணவு முன்னாடி வைக்கும் போது நீங்க ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, நீ கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த ஆகாரம் மென்மேலும் பெருக செய்யுங்க. இயேசுவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நீங்க சின்ன ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் முன்னாடி வச்ச உடனே அள்ளி போட்டுறக்கூடாது வாய்க்குள்ள பாருங்க. அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எத்தனோ ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆகவே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் செஞ்ச கரங்களையும் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்கும் சமையல் பண்றவங்களுக்கும் பலன் உண்டாகும். அதை விட்டுட்டு அள்ளி வாயில நீ போட்டனா சமையல் பண்றவங்களும் பலவீனப்பட்டு ஒரு பக்கம் முடக்கிடுவாங்க. நீ பட்னியா இருக்க வேண்டியதான். ஆகவே நீ ஆண்டவர் செய்த கரங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆகாரத்தை பெருக செய்யுங்க. இப்ப செஞ்ச கரம் இன்னும் என்ன செய்யும்? பலப்படும். இன்னும் வகை வகையாக செஞ்சு நம்மளை பலப்படுத்தி சந்தோஷப்படுத்துவாங்க. ஆகவே ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் அது செய்ய வேணும். பிள்ளைகளோ கணவனோ மனைவிகளோ, ஒரு சில வீடுகளில் கணவன் சமைக்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். யாரு சமைச்சாலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு இந்த உணவுக்காக ஜெபிங்கன்னு சொல்றேன். அது 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் என்னதான் செய்யணும்? நீங்க ஜெபம் பண்றீங்க. அதனால இந்த செஞ்ச கரங்களை ஆசீர்வதிங்க. புசிக்கிறார் ஒவ்வொரும் புசிப்பாங்களே, அந்த அவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபிக்கணும். நீங்க சாப்பிட போறவங்க இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு நன்றி ஸ்தோத்தரிக்கணும். நீங்க செஞ்சு பாருங்க, மென்மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும். அம்மா கூட சொல்லுவாங்க, எத்தனை பேர் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க சொல்லிட்டு. நம்மளா சமாளிக்கிறோம், கர்த்தர் அவர் வழி நடத்துறார். ஆகவே நான் ஒன்றும் இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருகுதுமா, அவ்வளவுதான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார். ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருகிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோமோ ஆகாரம் பெருகும், கிருபை பெருகும், நன்மைகள் பெருகும். இந்த இடத்துல தொடர்ந்த பாடல் அருமையான இந்த பாடலை நீங்க கத்துக்கிறணும். நாளை தினம் என் சிந்தைகளே, நாளை தினம் உன்னுடைக்காயின் சிந்தைகளே, கவலையற்ற தாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், கவலையற்ற தாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நான் நினைச்ச பிள்ளைங்க, இந்த வாலிப பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறதுனால தான் பிறகு யோசனை பண்ணேன். ஏன்னா வட்டம் ஏதாவது வைக்கிறோம், கஞ்சி துவையல், அது உபவாச கூட்டத்துக்கு சின்ன பிள்ளை வரதான் சாப்பிட்டுக்கிட்டோம், எளிமையா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஜப பகுதி. அதுவும் ஏன்னா கடைசியில் வந்திருக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. பிறகுதான் நினைச்சு பிள்ளைய வந்துச்சுங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு சிக்கன் பிரியாணி கூட வச்சிருந்தா உற்சாகமாக இருந்திருக்குமே நான் நினைச்சிருந்தாலும் இது முடிவு ஜெபம். அதனால இன்னொரு நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையோ ஆண்டவர் சித்தம் இருந்தால் பார்த்துக்கலாம் நாளை கழிச்சு. ஆகவே அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் பிள்ளைகளை நேசிக்கிறார், பிள்ளைகள் மேல் தேவன் அன்பா இருக்கிறார். ஆகவே வந்த விசுவாசிய வந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களே அவர் செய்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி என்னதான் செய்கிறார், நமக்கு பலனை தருகிறார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் தான். இந்த ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவன். இந்த பாடல் சென்னையில் இருமிலூர் டிபிஎம் சர்ச்சில் ஒரு பக்கம் உபவாச கூட்டம் நடக்கும். உபவாச கூட்டமே பெரிய கன்வென்ஷன் மாதிரியே இருக்கும் பாருங்க. கோடி கணக்கு வருவாங்க அந்த இடத்துல, லட்சம் கோடி வெளிநாடுல இருந்தும் எல்லாம் கூடுவாங்க. இந்த பாடலை படிக்கும்போது பேய் பிசாசெல்லாம் என்ன செய்யுது, அலக்கழிக்குது. ஸ்தோத்திரம் சத்தம் மகிமை அப்படியே இறங்குது பாருங்க. இந்த இடம் முழுவதும் இருக்கு, அபிஷேகத்தை பெற்றாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆகவே அவர் சீக்கிரம் ஸ்தோத்திரம் பண்ணும் போது அவர் அவர் ஸ்தோத்திரத்துக்குரிய ஆராதனைக்குரிய தேவன். ஆகவே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. அதனால நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், எது அந்த ஸ்தோத்திரம் சின்ன நன்மைக்காக இருந்தாலும் ஸ்தோத்திரம் தான். இந்த யார் சத்தம் பண்ணாலும் ஸ்தோத்திரம், அதுக்கு பதில் நீங்க ஸ்தோத்திரம் சொன்ன உடனே ஏதோ நம்மளை வையுதே தெரியாதவங்க தலை குனிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆகவே ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்க ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. அந்த மனிதனை ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம் யோனா புஸ்தகம், யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். இந்த ஸ்தோத்தரிக்காமத்தான் கிருபையை போக்கடிக்கிறாங்க. நமக்கு வர வேண்டிய கிருபையை போக்கடிக்கிறோம் என்று வேத வசனம் இருக்கு. ஆகவே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் போது கிருபை பெருகும். இதை நீங்க ருசி கண்டிங்கன்னு வச்சுங்களேன், ஸ்தோத்திரத்தை விடவே மாட்டீங்க. பஸ்ஸில் வரும்போது நடக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னடா ஒரு கூட்ட ஜனம் காட்டுக்குள்ள இருக்கிற சபைக்கு போதுக, எங்க பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுதுங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண டப்பு டப்புன்னு தேவனுடைய அக்கினி மேலே விழுகும், பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே தேவ மகிமை, உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணும் போது நன்மைகள் பிறகுனா உங்களால் சும்மா இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமண காரியம் கற்பத்தின் கனி கூடி வந்தாலுமே நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. நீங்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க எல்லா சூழ்நிலையும் மாறிட்டா எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. அதாவது நம்ம பார்க்கிறோம், அந்த ஸ்தோத்தரிக்காமல் இருந்துதான் அநேகர் வீணர் ஆகுறாங்க. நமக்கு வர வேண்டிய கிருபையை நாம் போக்கடிக்கிறோம், நமக்கு வர வேண்டிய நன்மையை போக்கடிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள்
தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாம மீன் வகுத்துல இருந்து 3 நாள் உபவாசம். மீன் பாருங்க 3 நாள் உபவாசம் இருந்திருக்கு, இரவும் பகலும். கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாம நல்லா மல்லாக்கா படுத்துட்டு பாருங்க, கடைசியில ஒரு அடியை ஆண்டவர் தரார். மீனுக்குள்ள நல்லா மணக்குமா, பீச்சா நாரம் அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறார். நடு ஆழத்துல இருந்து ஆண்டவரே பாருங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு கடைசிக்கு வெளியில இந்த மீன் கக்கிருது. பெரிய மீன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் அவர் உணர்றார். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் நன்மைகளை, இந்த கிருபைகளை போக்கடிக்கிறோம். ஆகவே இந்த மாயான இந்த டிவியில பல சீரியல் இருக்கும், செல்போன்ல பலது வரும். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு வர வேண்டிய கிருபையை போக்கடிக்க கூடாது. ஆகவே இந்த சீரியல்ல பேசுற மாதிரி பேசுறது அதெல்லாம் பாருங்க, பிசாசு அப்படி உங்களுக்கு வர்ற கிருபையை விலக்கிடுவான். ஆகவே இவையிலிருந்து நீங்க அந்த நேரத்தை பூரா உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் நிறைய இருந்திருக்கும். அங்கிருந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யுங்க, நன்மைகள் உருவாகட்டும். அங்க நீங்க சீரியல்ல பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க என்ன உருவாகும், சண்டை தான் உருவாகும். ஆகவே நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது அநேகர் தான் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு வர வேண்டிய கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒருபோதும் நாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் ஒருபோதும் ஒரு மனிதனும் வாழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை நம்மை கடைசி வரை நடத்தும் என் ஜனமே. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நம்ம பல நேரங்களில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கிருபை பிறகும் பாதுகாப்பு உண்டாகும். ஆனால் ஒரு சிலரை இருளான வழியில, துன்பத்தின் உபத்திரவத்தின் வழியில அவர் நடத்தி செல்லுவார். நம்ம நினைக்க அந்த நேரத்தில் ஆண்டவர் இல்லை, அவங்க வீடுகள்லாம் பாருங்க உபத்திரவம் கஷ்டம் நீங்கலை, நம்ம தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. அவங்களை இருளான வழியில நடத்தி செல்வார். இந்த உபத்திரவத்தின் வழியில பிள்ளை போகுதான், அவருடைய கிருபையை கொடுப்பார். அது கிருபை இல்லைன்னா நம்ம சோர்ந்து போய் நம்ம மாறி போயிருப்போம், வழி விலகி போயிருப்போம். இந்த பாதையில ஆண்டு ஒரு சில ஜெபாவி உள்ளவர்களுக்கும் தேவ சமூகத்தில் இருக்க ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படிப்பட்ட வழியிலே நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். எடுத்தாச்சா புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். யார் நடத்தி வந்தா சொல்லுங்க? யாராவது இருளில் போய் நடத்தி கொண்டு வருவாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேவன் அப்படியா? ஒரு சிலர் இப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கார். நான் கடைசி வரைக்கும் அந்த ஆண்டவர் அழைத்த நாள்ல இருந்து சாகுற வரைக்கும் உபத்திரவம், துன்பம், கஷ்டத்தின் வழியிலே நடந்து மறிக்கும் வர. ஆனா அவங்க ஜெகஜோதியா இருக்கிறாங்க. எனக்கு பூமியில கஷ்டப்பட்டாங்க, அந்த வழியில சென்றாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துல அவங்களுக்கு பெரிய மேன்மை. அநேக பரிசுத்தவான்களை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசரு நாம் பார்க்கிறோம், அவன் ஆபிரகாம் மடியில இருக்கிறத பார்க்கிறோம். பூமியில கஷ்டப்பட்டான், பரலோகத்துல ஜெகஜோதியாக தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் என்னை வெளிச்சத்திலே அல்லப்பா, ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருந்ததை நான் பார்க்கல. ஒவ்வொரு நாளும் வேதனை உள்ள, நன்மை செய்கிறேன் ஆனா தீமையை நான் அனுபவிக்கிறேன். என்னை எதுவுமே நாம் செஞ்சு நல்ல பேர் எடுக்க முடியல. உபத்திரத்தின் வழியில் என்ன நடத்துறேன் பாருங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்றார், அவர் என்னை வெளிச்சத்திலே நடக்கல, அவர் வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். என்னை இருளான உபத்திரவத்தின் வழியிலே நடத்தி சென்றார். நித்த துக்கம் தான், உபத்திரவம் தான். எல்லாருடைய நான் அவமானப்படுறேன், எனக்கு என் மத்தியில் வெளிச்சம் உதிக்காதா? ஆனா இருட்டு அழைத்து கொண்டு வந்தது யாருதான்? இருளிலே, இடத்துலதான் வாசிக்கிறோம், இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இருளான பாதையில் ஆண்டவர் தான் வரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 1-6 வரை நம்ம அப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எடுத்துட்டீங்களா எல்லாரும்?
எல்லாரும் எடுங்க. இதோட நம்ம கர்த்தருடைய வார்த்தை முடியும். ஆகவே நிதானித்து வசனங்கள் நிறுத்தி நாம் வாசிக்கலாம். வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 123வது சங்கீதம் 1 வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு மேய்ப்பர் யார்தான்? கர்த்தர். கர்த்தர் தான் மேய்ப்பர். அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜா சொல்ற, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன். நான் செழிப்பா குளிர்ச்சியோடு நான் இருப்பேன். மரம் பாருங்க, குழுன்னு இருக்கும், கனி கொடுக்கும். அப்ப நான் எப்பயும் மனமகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பர். அவர் ஒருபோதும் பட்னியா போட மாட்டார். ஆடுகளை பார்த்தீங்கன்னா அது பின்னாடி செல்லும், ஆடு மேய்ப்பர் நான் அதையும் நான் பார்க்காத வேலை கிடையாது. ஒரு 7-8 மாடு ஆடுகள் வீடுகளில் நான் இந்த மாதிரி ஆடெல்லாம் கிடையாது. மாடு மாதிரி இருக்கும், நல்லா உயரமாக இருக்கும், கண்டுக்குட்டி மாதிரி இருக்கும், பால் 1 லிட்டராவது கறக்கும், குட்டி 4 குட்டி 3 குட்டி போடும். அப்படி ஆடுகளாக வளர்த்தோம். அது பாருங்களேன், கலட்டி விட்டதுன்னா முன்னாடி துரட்டி கம்பு இருக்கும். வாலிப வயதில் நடந்த சம்பவம். முன்னாடி போகும்போது பின்னாடி ஓடி வரும். நான் ஓடுனா தடை பண்ணு ஆபத்து போலன்னு சொல்லிட்டு அது ஓடி வரும். அப்புறம் கை கொடுன்னா கை கொடுக்கும். பாருங்க, முன்னாடி இருக்கிற கால் அப்படியே கொடுக்கும். அப்படி வளர்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மேய்ப்பர்னா யார் தான்? தேவன் தான், இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல குளிர்ச்சியான தானியம் எங்கே இருக்கோ அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவாராம். தண்ணி வேகமாக போனால் பாய்க்கில் இருக்க முடியாது, சரிஞ்சு போயிடும். அமர்ந்த அமைதியாக இருக்கிற தண்ணீர், நல்ல தண்ணீர் அண்டையிலே நடத்துவாராம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு எல்லாருமே கர்த்தர் தான் மேய்ப்பர். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. புல்லுள்ள இடங்களில் மேய்த்துங்க. வேம்பாரில் பார்த்தா ஆடு மாரெல்லாம் பரிதாபமா இருக்கு. அதுக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. புல்லு நல்லா வரணும். மணலா இருந்தாலும் நல்லா புல் இருக்கணும். பாவம் எல்லாம் பேப்பரை திங்குது. விட்டாத்தான் நம்மளே கடிச்சு தின்றும் போல. அந்த வெறியில இருக்கு வாயிலா ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். ஆடுகளை பார்க்கும் பரிதாபமா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல நம்ம அப்படி இல்லை. நான் ஒரு நாள் கூட நம்ம ஆண்டவர் நம்மளை பட்டினியா போட்டதே இல்லை. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் ஸ்பீடா போச்சுன்னா குடிக்க முடியாது. அமர்ந்த தண்ணீர் நல்லா இருக்கும். அதுல தூசி எல்லாரும் தான் கீழே போயிடும். அமர்ந்த நல்ல தெளிவான நல்ல தண்ணி. அந்த தண்ணீர் அண்டையில என்ன செய்கிறார்? என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் முதலாவது நம்ம ஆத்மாவை தேற்றுகிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கலங்க வேண்டாம். முதலாவது ஆத்மாவை தேற்றுகிறார். அடுத்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாத்தீங்களா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இருளான இந்த வழியில நீ நடத்தி செல்றீங்க, நான் பயப்பட மாட்டேன் கர்த்தாவே. இந்த தாவீது ராஜா சொல்றார். அதனால நீங்க வீடுகளில் ஒவ்வொருத்தரவங்க வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வழியிலே உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆகவே தேவன் உங்கள் மத்தியில இருக்கிறார். யார் யாரும் உங்களை அவமானப்படுத்தினாலும் கேவலமா பேசினாலும் கர்த்தர் ஒன்றை இல்லை சொல்லிட்டு யார் யார் சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த தாவீது ராஜா என்ன சொல்றாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அது போதும் அப்பா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட வழி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட கடினமான வழியா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் ஒருவர் நம்மோடு வருகிறார், நம்மளை நடத்தி வருகிறார், எனக்குள்ள இருக்கிறார், அவர் ஜெயமாய் நடத்துவார் என்கிற அந்த அறிவு நமக்கு வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவன் நமக்குள்ள இருக்கும் போது நிரம்பி வழிவோம். உணவு இருக்கோ இல்லையோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். எந்த குறைவும் இருக்காது.
பாருங்க, எண்ணெய், அவர் எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எதுதான் தொடரணுமா? நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கிருபையும் என்னை தொடரும். அப்ப இந்த தாவீது ராஜா கூட சொல்றாரு, உங்களுடைய கிருபை எனக்கு இருந்தா மாத்திரமே நான் ஜீவிக்க முடியும். அப்ப அவருடைய கிருபை இருந்தா தான் நல்ல ஒரு பாதுகாப்பு. அவர் சொல்றாரு இந்த இடத்துல 2 சொல்றாரு. ஒன்னு என்னதுதான்? நன்மை, 2வது கிருபை. கிருபை. நன்மையும் கிருபையும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எத்தனை பேர் நாம் வாஞ்சிக்கிறோம் என் ஜனமே? இந்த கடைசி காலத்துல கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமாக. கர்த்தருக்கு நம்மை ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நாம் இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது என் ஜனமே. அவரை நோக்கி இந்த வேளையில் நாம் பார்ப்போமாக. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று நாம் பார்த்தோம். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தி வந்ததே, அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய அளவில்லாத கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கால வேளையில புது புது கிருபையினால கர்த்தர் நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடைய கிருபை, அவர் கிருபையும் நன்மையும் முடிவு பரியந்தமும் நாம் ஜீவிக்கிற ஜீவ நாள் எல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி பாதையில கிருபையின் பாதை நடத்தி நன்மை செய்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவை நோக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவை நோக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லம வல்லம கரங்களை தட்டி தட்டி ஆண்டவருடைய நாமத்தினை மகிமைப்படுத்துவோமாக. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா. ஷகல்லக துர்ரபகதுடா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.